3-4 டேஸாக இந்தியாவில் அன்சீசனபிள் ரெயின் அண்ட் தண்டர் வந்துட்டுருக்கு. இதுக்கு காரணம் நம்ம பில்கேட்ஸ் மாமா தான். ஏன்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2025க்கு அப்புறமேட்டு சூரியனோட வெப்பன்றது பூமியில் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு தன்னோட கண்ட்ரோலில் சூரியன் எடுக்கணும்னு நினச்சவர் தான் பில்கேட்ஸ் மாமா. இதுக்காக இவங்க பண்ணுற வெதர் மாடிஃபிகேஷன் ரிசர்ச்னால தான் இந்த மழை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு சோலார் ஜியோ இன்ஜினியரிங்னு பேரும் இருக்குது. இந்த ரிசர்ச்சில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேகத்துக்கும் சூரியனுக்கு இடைப்பட்ட இருக்க கேப்பில் சில ரசாயன கெமிக்கலை தூவுறாங்க. இதனால் ஆர்டிஃபிஷியல் கிளவுட் கிரியேட் ஆகுது. சூரியனோட வெப்பன்றது அந்த ஆர்டிஃபிஷியல் கிளவுடில் பட்டு அதுக்கப்புறம் பூமிக்கு வருது. இதனால் சூரியனோட வெப்பத்தை நம்மளால டிம் பண்ண முடியும்னு இவங்க சொல்றாங்க. ஸோ இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி நிறைய பேருக்கு விட்டமின் டி ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூரியனோட வெப்பத்தை டிம் பண்ணாங்கன்னா விட்டமின் டி ப்ராப்பராக யாருக்குமே கிடைக்காது. ரெண்டாவது, இந்த மாதிரி சூரியனோட வெப்பத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ணி டிம் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால ப்ராப்பராக விவசாயம் கூட பண்ண முடியாது. மூணாவது, இந்த மாதிரி இவங்க பண்றதுனால ஆர்டிஃபிஷியலாக மழை வந்துட்டு இருக்கு. இதுலயும் ஆலங்கட்டி மழைலாம் வருது, அதிசயமா இருக்குன்னு சொல்றாங்க. ஹோப் நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்கள் யாரும் அந்த மலையில போயிட்டு குளிக்கிறவோ இல்லை அந்த மழை தண்ணியை குடிக்கிறதோ வேண்டாம். பிகாஸ் இது அன்நேச்சுரலாக கிரியேட் பண்ண மழை. இதனால என்ன அஃபெக்ட் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இதில் ஒரே ஒருத்தர் தான் பலனடைய போகிறார், அது நம்ம பில்கேட்ஸ் மட்டும்தான். எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நம்ம குழந்தைங்களோ இல்லை நம்ம குழந்தைங்களோட குழந்தைங்களும் பிறந்த இந்த உலகத்தில் வாழ முடியுமா வாழ முடியாதுன்னே தெரியல. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.